வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து, இந்த பதிவை வழங்குகின்றேன். நம்மகிட்ட ஒரு ஆண் ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து, அவர் ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாரு. அவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 30 கிராஸ் ஆயிருச்சு. அவருக்கு பிறந்த தகவலின் அடிப்படையில் ராசி கட்டம் மற்றும் நவம்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவரோட கேள்வி என்னன்னா, அவர் வந்து ரயில்வே துறையில மத்திய அரசு சார்ந்த ரயில்வே துறையில வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதில வந்து அவருக்கு டிக்கெட் செக்கர் ஆய்வாளராக பணி நியமனம் பாசிபிளா இருக்கா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாரு. அதாவது டிக்கெட் செக் பண்ண சூப்பர்வைசர் போஸ்டிங்ல வந்து அவருக்கு வேலை கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாரு. மற்றும் அவருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு எப்பொழுது நடைபெறும்? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாரு. ஆல்மோஸ்ட் 30 ஆயிடுச்சு. இனிமே வந்து அரசு பணி மற்றும் திருமணம் தாமதம் இது போன்ற அமைப்புகள்லாம் இவ்வளோ தாமதமாக வந்து வாய்ப்புகள் சாத்தியக்கூறுப்படுமா? அதற்கான கிரக அமைப்பு பலன்கள் வந்து இவரோட ஜாதகம் சார்ந்த நவம்சம் மற்றும் ராசி கட்டத்தில கு சிறப்பாக உள்ளதா? அதுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றதா? அப்படிங்கிறத பார்க்கலாம். அவரோட நவம்சத்தின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட லக்னத்தில சுக்கிரன், செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் ஆட்சியாக 2ஆம் இடம் ராகுவும், 4ஆம் இடம் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 7ஆம் இடம் சார்ந்த குருவும், 8ல புதன் மற்றும் கேதுவும், 9ஆம் இடம் சூரியன், சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே இது போன்ற மத்திய அரசு பணி அப்படிங்கிறது ஒரு கிரைட்டீரியா. வாகனம் சார்ந்த ஒரு பணி அமைப்பு அப்படிங்கிறது ஒரு கிரைட்டீரியா. டிக்கெட் கலெக்டிங் சூப்பர்வைசர் இது போன்ற ஒரு பணி அமைப்பு. இது 3யும் ஜாயின் பண்ற அமைப்பு இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு இது போன்ற ரயில்வேல டிக்கெட் கலெக்டர், சூப்பர்வைசர் இது போன்ற வேலைவாய்ப்புக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இப்போ பயணம் சம்மந்தப்பட்ட அமைப்புனாலே அவங்க வந்து 3, 9 இத பார்க்கணும். இது வந்து 3ஆம் இடம்ங்கிறது சிறு தூர பயணம். 9ஆம் இடம் என்பது ஒரு சற்று தொலைதூர பயணம். அத குறிக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பயணம்ங்கிறது 3, 9. இதில வாகன தொடர்பு எங்கே வருதுன்னா 4ஆம் இடம் சார்ந்து வரும். இதில மத்திய அரசு எங்கே வருதுன்னா 7 மற்றும் 11 இடம் சார்ந்து வரும். இது போன்ற அமைப்புகள்லாம் ஒருங்கே அமையப்பட்டுச்சுன்னா, அவரால ரயில்வேல இவர் நெனச்ச மாரி டிடிஇ ஒரு டிக்கெட் கலெக்டர் சூப்பர்வைசரா வரதுக்கான பாசிபிலிட்டி நெறையாகவே இருக்கு. சரிங்க. இவருக்கு நவம்சம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இவரோட லக்னத்தில சூரியன், செவ்வாய் இருக்கு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் தாமதம், தடை, 2 திருமணம் இது போன்ற அமைப்புகள்லாம் மேஜராவே தென்படுதுங்க. அ இவருக்கு இந்த ஏஜ்ல வந்து இந்நேரம் திருமணமாகி ஒரு தடை முடிஞ்சு அடுத்த திருமணத்துக்கு தயாராகி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நேரம். இவர் இன்னும் திருமணமே ஆகல அப்படிங்கிற மாரி சொல்றாரு. பட் வந்து நவம்ச அமைப்புகள்ல வந்து நிறைய திருமணம் கண்டிப்பா இவருக்கு திருமணம் ஆகும். அல்லது தாமத அமைப்புகள். அப்படி இல்லன்னா கூட ஏதோ ஒரு வகையில இது மாரி அமைப்புனா, ஒருத்தவங்க வந்து ஒரு லவ் இருந்திருக்கும். சில ஒரு திருமணம் அல்லாத ஒரு தொடர்புகள் ஏதாவது நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இந்த ஒரு 30 வயசு கிராஸ் பண்ணிட்டாலே கண்டிப்பாக அது போன்ற சாத்தியக்கூறுகள் இருக்கும். நம்ம சொல்லுவோம் 30 வயசு ஆயிடுச்சு ஒருத்தவங்களுக்கு எப்படி திருமணம் ஆகாம இருக்கு? அதுக்கான தடை அமைப்புகள் என்ன? அதுக்கான பரிகாரம் என்ன பண்ணணும்? அப்படின்லாம் கேட்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பிளானட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு சைக்ளிக். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜெனடிக்கலா வந்து ப்ராப்பரா வந்து இந்த டைம்ல வந்து ப்ராப்பர்லி ஃபிக்ஸ்டு அண்ட் பிளேஸ்டு. எதுக்காக அந்த காலகட்டத்தில வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூப்பர்ட்டி இருப்பாங்க பெண்கள். பெண்களுக்கு வந்து அந்த சில சைக்கிளிக் ப்ராசஸ்லாம் ப்ராப்பரா இருக்கும். நம்ம ஆண்களுக்கே பார்த்தீங்கன்னா, அந்த பாடியில இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸா இருக்கட்டும், ஹார்மோனா இருக்கட்டும், இது போன்ற இந்த பாடியில நடக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாரி கரெக்ட்டா ப்ராப்பரா இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட வாழ்வியல் சூழல்களும் அமைஞ்சிருக்கும். அதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தவங்களுக்கு தாமதம் அப்படின்னாலே நிச்சயமா ஏதோ ஒரு வகையில திருமணம் தொடர்பான ஒரு காதல் அமைப்புகளையோ, ஒரு உறவு அமைப்புகளையோ முன்னாடி சந்திச்சிருப்பாங்க. அதுலேருந்து சில பிரேக்கப்ஸ் அதுலேருந்து இருக்கக்கூடிய குறைபாடுகள். அத வந்து அவங்க வந்து நாட் ஏபிள் டூ கன்வெர்ட் தேர் ரிலேஷன்ஷிப் இன்டூ த மேரேஜ் அப்படிங்கிற மாரி ஒரு அமைப்பு வந்திருக்கும். அதனால தான் பொதுவாவே எல்லாருக்கும் திருமண தடை அப்படிங்கிறது வரும். 30 வயசாகியும் ஒருத்தவங்களுக்கு 30, 35 வயசாகியும் ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகாமலே இருக்கு அப்படின்னா வந்து, வேணா இன்னைக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டம் தான் அப்படி இருக்கு. ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில அப்படி இருந்துச்சான்னா கிடையாது. கரெக்ட்டா எல்லாருக்குமே 25, 30 வயசுலலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி 80% இன்னைக்கு உள்ள காலகட்டம் அப்படி இருக்கு. இனிமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. 30 வயசு வரைக்கும் கல்யாணமே ஆகாம, எந்த ஒரு பெண் தொடர்புமே இல்லாம இருக்கக்கூடிய அமைப்புகள் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல வேணா இருக்கலாம். பட் இந்த ஜெனரேஷன்ல 30, 35 வயசு வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்குன்னு சொன்னாங்கன்னா, அதை யாரும் ஏத்துக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு நிச்சயமா அதற்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில ஏதோ ஒரு வகையில ஒரு இணைப்பு, தொடர்பு அதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய வந்திருக்கும். அவங்க அத கன்வெர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. திருமணத்துக்காக முயற்சி எடுத்திருக்க மாட்டாங்க. இல்லன்னா வேறு அது ஒரு ரிலேஷன்ஷிப்போட முடிஞ்சிருக்கும். இதுதான் வந்து பொதுவா நம்மளோட லைஃப்ங்கிறது வந்து ப்ராப்பர்லி லிங்க்டு, ப்ராப்பர்லி சைக்கிள்டு. நம்ம ஹியூமன் பாடியில நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு தகுந்த மாரி, ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு தகுந்த மாரி எல்லாமே ப்ராப்பரா நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால இவர் 30 வயசு கிராஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக, ஏற்கனவே நடந்திருக்கலாம், பிரேக்கப் ஆயிருக்கலாம். அப்படி இல்லன்னா கூட இனிமே நடக்குமா அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸையும் பார்க்கலாம். இவருக்கு நவம்சத்தில தடை அமைப்புகள் இருக்கு. அதேபோல இவருக்கு வேலை அமைப்புகள் வந்து 9ஆம் அதிபதியான குரு வந்து இவருக்கு வந்து 7ஆம் இடத்துல வராரு. சூப்பர் நல்ல அமைப்பு தான். 10ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துலேருந்து வராங்க. 11ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துலேருந்து வரதுனால, அதுக்கான சாத்தியக்கூறுகள் நல்லாவே தென்படுதுங்க. நவம்சத்த ஒரு பேசிக் கிரைட்டீரியாவா நம்ம எடுத்துக்குவோம். பட் ராசி கட்டத்தின் அடிப்படையில அவருக்கான பாசிபிலிட்டீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ராசி கட்டத்தில அவருக்கு வந்து துலாம் லக்னத்தில பிறந்திருக்காரு. லக்னத்தில 4ஆம் இடத்துல செவ்வாயும், 5ஆம் இடத்துல கேதுவும், 6ஆம் இடம் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனும், புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்துல சுக்கிரன், குரு இருக்கக்கூடிய அமைப்பு.
9ஆம் இடத்துல சந்திரனும், 11ஆம் இடத்துல வந்து ராகுவும், 12ஆம் இடத்துல சனி ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு. இதில வந்து இவர் வந்து துலாம் அ துலாம் ராசியில பிறந்திருக்காருங்க. இவர் வந்து கும்ப லக்னம், துலாம் ராசி 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு காற்றுத்தன்மை பொருந்திய ராசிகளாக இருக்கின்றன. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இருக்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையில வந்து இவருக்கு குடும்ப அமைப்பு நல்ல வலுவாக இருக்குங்க. குடும்ப அமைப்பில பெரிய அளவில பிரச்சனைகள் இல்ல. அ ஆனா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து குடும்பம்னா இவர் சார்ந்த குடும்பம். தந்தை சார்ந்த குடும்ப அமைப்பு இவருக்கு வலுவாக இருக்கு. தந்தை இவர நினைச்சு கவலைப்படக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். பட் வந்து இவருக்கு இவர் சார்ந்த சுயமாக இயங்கக்கூடிய குடும்ப அமைப்புங்கிறது இவரு மனைவி அமைஞ்சதுக்கப்புறம் வரதுக்கான பாசிபிலிட்டீஸா இருக்கு. அந்த குடும்பம்ங்கிறது. இவருக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 6ஆம் இடத்துல வர்றது வந்து அவ்வளோ வந்து ப்ராப்பரான ஒரு அமைப்பு இல்ல. அதனால திருமணம் சார்ந்த ஒரு சில தடை அமைப்புகளை ஏற்படுத்தும். பிரச்சனைகளை உருவாக்கும். சரிங்க. இவருக்கு வந்து எப்ப திருமணம் ஆகும்? இவரோட தசாபுத்தி அமைப்பின் அடிப்படையில எப்ப திருமணம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அதேபோல இவருக்கு வந்து அ டிடிஇல வந்து டிக்கெட் செக்கர் வேலை வந்து எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இவரோட கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்தா, இவர் நல்ல தெளிந்த அறிவுத்திறன் பொருந்தியவரா இருக்காரு. சிந்திக்கும் திறன் அதிகமாகவே இருக்கு. அதேபோல இவர் வந்து நல்ல நினைவாற்றல் பொருந்தியவராகவும் இருக்காரு. நல்ல ஒரு உயர்ந்த இலக்குகள், லட்சியங்கள் கொண்டவரா இருக்கின்றாரு. அதை சார்ந்து தன்னை சமநிலைப்படுத்திக்கக்கூடிய திறன் இருக்கு. உயர் இலக்கு, லட்சியங்கள், வெளிதேச அமைப்பை, பயணம் இது போன்ற அமைப்புகள விரும்பக்கூடியவரா தான் இருக்காருங்க. எல்லாமே இவருக்கு வந்து கேரக்டர் வந்து சிறப்பாகவே இருக்கு. முதல்ல இவருக்கு வந்து டிக்கெட் கலெக்டர் வேலை கிடைக்குமா? அப்படிங்கிறத பார்த்துடலாம். இவருக்கு வந்து நான் சொன்ன மாரி 3, 4, 7, 9, 11 இந்த தொடர்புகள் வந்து ப்ராப்பரா பிளேஸ் ஆயிருக்கா அப்படின்னா, அவருக்கு அதுக்கான பாசிபிலிட்டீஸ நிச்சயமா குடுக்குங்க. இது அதனால இவரோட 3ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல வர்றாரு பரவால்ல. 4ஆம் அதிபதி 7ல வரக்கூடிய அமைப்பு. அதேபோல 9ஆம் அதிபதியை 7ல வரக்கூடிய அமைப்பு. இவரோட 6ஆம் அதிபதி 9ல வரக்கூடிய அமைப்பு. மற்றும் இவரோட 11ஆம் அதிபதியான குரு வந்து 7ஆம் இடத்துல வருவது. நிச்சயமாக இவருக்கான சாத்தியக்கூறுகள் மிக, மிக சிறப்பாகவே உள்ளது. ஆனா 30 வயசு கிராஸ் ஆயிருச்சே! இதுக்கு முன்னாடி இப்ப இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சனி திசையில சுயபுத்தி நடந்துகிட்டு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நடந்த குரு புத்தியிலே வந்து குரு திசையிலே இவருக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையா இருந்திருக்கும். அது எதனால வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறது வந்து, இந்த சனி வந்து 12ல பிளேஸ் ஆயிருந்துச்சுன்னா, இது மாரி வந்து தடை அமைப்புகள குடுத்து ரொம்ப தாமதமாக அவருக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் குடுக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, இவருக்கு நடக்கக்கூடிய சனி தசை சுயபுத்தி போகுது. சனி 12ல இருக்கு. இவருக்கு வந்து நிச்சயமா 12ஆம் இடம் இருந்தா கூட 12ஆம் இடம்னாலே உங்களுக்கு வந்து தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் 12 வெளிநாடு போன்ற அமைப்புகள்ல இருக்கக்கூடிய நில முதலீடுகள் சார்ந்த அமைப்புகள், திருமணம் சார்ந்த அமைப்புகளா இருக்கட்டும், ஜோதிடம், சமூக ஊடகம் சார்ந்து, உயர் கல்வி சார்ந்து சிறப்பாக செயல்படுறதுக்கெல்லாம் இந்த 12ஆம் இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகின்றது. இவர் வந்து இந்த நேரத்தில முயற்சி செஞ்சா நிச்சயமா அது சார்ந்து ஒரு எஃபோர்ட் போட்டார்னா கண்டிப்பா பாசிபிள் இருக்கு. நிச்சயமா ஆனா இந்த சனி வந்து எப்படி செயல்படுவாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ரொம்ப ட்ரிக்கியா நம்ம வந்து இத வந்து கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இந்த 12ஆம் இடம் சார்ந்து இருக்கிறப்ப வந்து இவங்க வந்து மோஸ்ட்லி வெளிதேச பிரயாண அமைப்புகள் இது தொடர்பா இருக்கும் பட்சத்தில பிரச்சனை கிடையாது. இது இல்லாம மத்தபடி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட லக்னாதிபதியும் 12ல மறையிறாரு இல்லையா? அதனால வந்து இவருக்கு வந்து மோஸ்ட்லி அதுக்கான பாசிபிள் இருக்கு. ஆனா வந்து இவரு மத்த விஷயங்கள்ல இது மாரி ஈடுபடுறப்ப அந்த பாசிபிலிட்டீஸ வந்து அது குறைக்கும். எதாவதுன்னா, இப்ப இவரு இந்த இது மாரி நேரங்கள்ல அதிக சிந்தனைகள் குடுக்கும். உயர் ஆராய்ச்சி, ஆன்மீக ஆராய்ச்சி, வாழ்க்கையில வந்து ஒரு வெறுப்பு நிலைகளை குடுக்கும். எதுவும் வேணாம் அப்படிங்கிற பொழுதுபோக்கு அம்சங்கள வந்து அதிகமா குடுக்கும். அது போன்ற ஈடுபாடுகள வந்து சற்று குறைச்சுக்கிட்டு, வாழ்வியல் தேவைகள் என்ன அப்படிங்கிறத நோக்கி அவர் வந்து சரியா ஒரு குறிக்கோளோட செயல்பட்டா, நிச்சயமாக அவருக்கு இந்த சனி தசை வந்து சுய சிறப்பான பலன்கள் குடுக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, சனிங்கிறதுனால இன்னும் ஒரு 18, 19 வருட காலம் அவர் தானே லைஃப்ல வந்து டிராவல் பண்றாரு. அதனால வந்து நிச்சயமாக அவருக்கு இது போன்ற லக்னாதிபதியும் 12ல மறையிறனால டிராவலிங் இது போன்ற அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கு. இன்னும் 19 வருட காலம் நிச்சயமாக அவருக்கு வாய்ப்புகள் நன்றாக உள்ளன. பணியில் சிறந்து விளங்குவார். அதில மாற்றமே இல்ல. ஆனா வந்து இவருக்கு ஆயுள் அமைப்பு சிறப்பா இருக்கா? திருமண அமைப்பு எப்போ உள்ள காலகட்டத்தில அமையும் அப்படின்னு பார்க்கலாம். இவரோட ஆயுள் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இவருக்கு வந்து 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வர்றாரு. 9ஆம் அதிபதி வந்து 7ஆம் இடத்துல வருது. 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு. இவருக்கு ஆயுள் அமைப்பு நன்றாகவே உள்ளது. ஆனா உடல் சார்ந்த சில பிரச்சனைகள், வியாதி அமைப்புகள் வருவதற்கு சில சாத்தியக்கூறுகள் உள்ளன. நம்ம ஏற்கனவே நவம்சத்துல பார்த்தபடி இவருக்கு சில ஹார்மோன் பிரச்சனைகள், தொந்தரவுகள்லாம் இருக்கும். கிளாண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் பெரிய மேஜர் இஷ்யூஸ் மாரி இல்ல. ஆனா இவருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. இவருக்கு வந்து எப்ப திருமணம் ஆகும் அப்டின்னா, இப்ப நடக்கக்கூடிய இதுல 2027 வரைக்குமே வந்து அது சம்மந்தமா சிந்திக்கக்கூடாது. திருமணம் சம்மந்தமா. அடுத்தது புதன். அந்த நேரம் புதன் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அஷ்டமாதிபதியா இருக்காரு. ஒரு 6ஆம் இடத்துல வர்றாரு. அவர் 5ஆம் இடத்துலயும் இருக்காரு. அதனால புதனும் அவ்வளோ பெரிய ஒரு புதனும் வக்ரமாகவும் இருக்காரு அவருக்கு. சனியும் வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த நேரத்தில அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னா, புதனும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் கேது வருது. 2029 நவம்பருக்கு மேல உள்ள அமைப்புகள்ல இவர் திருமணம் சம்மந்தப்பட்டு சிந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திருமணம் தொடர்பாக இது பண்ணா, அதுக்கு கண்டிப்பாக வந்து புதன்லயோ இப்போ கூட அவர் திருமணம் பண்ணலாங்க. எந்த தவறும் கிடையாது. யார் வேணாலும் வந்து கிரக அமைப்பு வலுவில்லாமல் இருக்கக்கூடிய நேரத்திலும் திருமணம் செய்யலாம். ஆனா நீங்க வந்து
அது தொடர்பாக பிரச்சனை வருங்கிறத ஒரு ப்ரீ பிளான்டு மைண்டோட திருமணம் பண்ணுங்க. பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுப்பேன். அது வந்து நிச்சயமாக வந்து அவங்க மனைவிய, குடும்பத்த வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அத வந்து பேசி சரி பண்ணி, என் வாழ்க்கைய வந்து நான் சரியாக வாழ முடியும் அப்படிங்கிற தைரியமும், நம்பிக்கையும், துணிச்சலும், இந்த வைராகியமும் இருக்கும் பட்சத்தில வந்து கிரக அமைப்புகள் வந்து வந்து அந்த பிரச்சனைகள குடுத்தாலும், அதுக்கான சரியான பாதையில நீங்க பயணிக்கிறப்ப, சரியான தீர்வ அது குடுக்குறதுக்கு முயற்சி செய்யும். அதனால நீங்க இப்ப கூட திருமணம் பண்ணலாம். கிரக அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2029க்கு மேல தான் அதுக்கான பாசிபிலிட்டீஸ் நல்லாவே இருக்கு. இந்த காலகட்டத்தில பண்ணீங்கன்னா, ஒரு பிரிவு, இருமணம் சார்ந்த அமைப்புகள், வேறு ஒரு காதல் அமைப்புகள், இது போன்ற அமைப்புகள் வந்து அதிகமாக தூண்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. திருமணம் சற்று தாமத அமைப்பு இருக்கு. அதுபோல வேலை அமைப்புல உங்களுக்கு நிச்சயமா இப்ப சனி தசை சுயபுத்தியிலே வந்து வேலை கண்டிப்பா கிடைச்சிருங்க. இன்னொரு 18, 19 வருஷம் அதுக்கான அ ப்ராசஸ்ல தான் உங்களோட வாழ்க்கை இருக்கும். அதேபோல நான் சொல்ற மாரி உங்களுக்கு இதே சனி வந்து இது மாரி உங்கள வந்து உங்களோட ட்ராக்க வந்து சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகளையும் குடுப்பாரு. நீங்க அதில மயங்கிராம உங்களுக்கு குறிக்கோள நோக்கி செயல்பட்டா, கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். சில மனக்குழப்பங்கள் இது போன்ற அமைப்புகள் இருக்கும். தைரியமா நம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்பாக நல்லா வாழக்கூடிய யோக ஜாதகர் தான். இதுதான் இவரோட ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.